கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 20ஆம் அதிகாரம் 28வது வசனம். யோவான் 20ஆம் அதிகாரம் வசனம் 28. தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே, என் தேவனே என்றான். தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே, என் தேவனே என்றான். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, தோமாவை குறித்து நமக்கு நன்றாக தெரியும். உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு காட்சி அளிக்கின்றார். அப்பொழுது அந்த இடத்துல தோமா இல்லை. அதற்கு பிறகு தோமா வரும்பொழுது மற்ற சீஷர்லாம் சொல்லுகிறார்கள், நாங்கள் இயேசுவை கண்டோம், அவர் தாம் சொன்னபடி உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி. அப்பொழுது தோமா சொல்வது என்னவென்றால், இல்லை இல்லை, அவருடைய கையில் இருக்கிற காயங்களை, விழாவில் இருக்கிற காயங்களை நான் பார்த்தால் ஒழிய அவரை நான் நம்ப மாட்டேன் என்று குறிப்பிடுகின்றார். அதற்கு பிறகு ஒரு சில நாட்கள் கழித்து திரும்பவும் 8 நாளைக்கு பின்பு என்று வேதம் சொல்லுகிறது. அவ்வளவு தெளிவாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தோமாவிற்காகவே வருகின்றார். அப்படி தோமாவிற்காக வரும்பொழுது அங்கே தோமாவை பார்த்து ஆண்டவர் பேசுகிறார். நீ உன் விரலை நீட்டி என் கைகளை பார், இதோ என் விழாவிலே நீ உன் கையை போட்டு என்னை பரிசோதித்துக்கொள், அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்று இயேசு பேசுகின்றார். அந்த வார்த்தையை கேட்டவுடனே தோமா சொல்கின்றதான ஒரு அற்புதமான வார்த்தையை தான் நாம் இந்த 28வது வசனத்திலே வாசித்தோம். தோமா என்ன சொல்லுகின்றார்? உடனே என் ஆண்டவரே, என் தேவனே என்றார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, விசுவாசிக்க மாட்டேன், நான் பார்த்தால் ஒழிய நம்ப மாட்டேன் என்று சொல்லி கொண்டிருந்த தோமா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரை தேடி வருகின்றார். இயேசு முதலில் காட்சி அளிக்கும் பொழுது தோமா இல்லை. அதற்கு பிறகு உள்ளே வந்த பிறகு சக சீஷர்கள் தோமாவிடத்திலே நடந்த நிகழ்ச்சியை சொல்லுகிறார்கள். அப்பொழுது தோமா இல்லை இல்லை, நான் அதை விசுவாசிக்க மாட்டேன், நம்ப மாட்டேன் என்று சொல்லுகின்றார். 8 நாளைக்கு பின்பு இயேசு வருகிறார். இதையெல்லாம் சிந்திக்கும் பொழுது தோமாவிற்கு ஒரு உண்மை புரிகிறது. இயேசு மெய்யாகவே உயிர்த்தெழுந்து விட்டார். காரணம், அவர் காயங்கள் உடையவராக தனக்கு முன்பதாய் வந்து நின்றதினால் அல்ல. 8 நாளைக்கு முன்பதாக இதோ நான் என் சக தோழர்களோடு கூட நான் பேசிக்கொண்டிருந்ததை இயேசு அறிந்து எனக்காகவே என்னை தேடி என்னுடைய ஐயத்தை போக்கும்படியாய், என்னுடைய அவிசுவாசத்தை நீக்கும்படியாய் அவர் என்னை தேடி வருவாரானால் மெய்யாகவே இயேசு உயிரோடு கூட எழுந்திருக்கின்றார். இயேசு வந்து காண்பிக்கின்றார், உனக்கு வேண்டுமென்றால் இதோ பார் இந்த காயங்களை எல்லாம் என்று சொல்லி. ஆனால் தோமா அதற்கு பிறகு ஓடி உன் கையை காண்பீங்கள் என்று சொல்லவில்லை. மாறாக அவர் சொல்லுகிறார், என் ஆண்டவரே, என் தேவனே என்று அழைக்கின்றார். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அவர் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய கடவுளாகவும் தன்னுடைய கர்த்தராகவும் தன்னை ஆளுகின்ற வழி நடத்துகிறவராகவும் தன் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு தோமா தன்னை அர்ப்பணிக்கின்றார். அதனுடைய விளைவுதான் இன்றைக்கு இந்திய தேசத்தின் மக்களாகிய நாம் அனைவரும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். தோமா நான் இந்தியாவிற்கு செல்லுகிறேன் என்று சொல்லி, அதுவும் குறிப்பாக தமிழகத்தில் சென்னையிலே வந்து அவர் அற்புதமான ஊழியத்தை செய்தார். இங்கேயே சாட்சியாக மரித்தார் என்பது இன்றைக்கும் நம் கண்களுக்கு முன்பாக அது உயிர் பேசிக்கொண்டே இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவை ஒவ்வொருவரும் எப்படியாக பார்க்க வேண்டும் என்றால், இன்றைக்கு எப்படி அவர் காண்பிக்கப்படுகின்றார் என்றால்,
ஏதோ எனக்கு வியாதி வந்தால் சுகம் கொடுக்கிறவராகவும், பண கஷ்டம் வந்தால் பண கஷ்டத்தை தீர்க்கிறவராகவும், நான் 1000 ரூபாய் கொடுத்தால் 10,000 ரூபாய் கொடுக்கிறவராகவும், நான் 1 மூட்டை கொடுத்தால் அவர் 10 மூட்டை கொடுக்கிறவராகவும், எனக்கு வீடு இல்லை என்றால் வீட்டை கட்டி கொடுக்கிறவராகவும், வேலை இல்லை என்றால் வேலை கொடுக்கிறவராகவுமே அறியப்பட்டிருக்கிறாரே தவிர, அவர் நம்முடைய ஆண்டவராக, நம்முடைய கர்த்தனாக அறியப்படாதிருக்கின்ற ஒரு வேதனையான காரியத்தை இந்த உலகத்தில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, தோமாவை ஆண்டவர் சந்திக்கும் பொழுது தோமாவுடைய ரட்சிப்பு எப்படி ஆரம்பிக்கிறது என்றால், ஆண்டவரே, இனி என்னை ஆளுகிறவர் நீர்தான் எனக்கு ஆண்டவரும் கர்த்தருமாக நீர் இருக்கிறீர் என்று ஒப்பு கொடுக்கின்றார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நாமும் அவ்விதமாகத்தான் இயேசுவை பார்க்கும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் அவர் சிலுவை பரியந்தும் தன்னை தாழ்த்தினதினாலே பிதாவானவர் அவரை உயர்த்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. இல்லை, அவரை உயர்த்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆம், நமக்காக அடிக்கப்பட்ட கடவுள். வேதத்தில் அழகாக எழுதியிருக்கிறது, நானே நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான் என்று சொல்லி, நமக்காக ஜீவனை கொடுத்து நம்மை மீட்டெடுத்த ஆண்டவரை நாம் எப்படி பார்க்கின்றோம்? நம்முடைய வாழ்க்கையில் அவர் ஆண்டவராகவும் கர்த்தராகவும் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனால் நாமோ, என் தேவை நேரத்தில் மாத்திரம் நீர் வந்தால் போதும் என்று சொல்லுகிறவர்களாகத்தான் இருக்கிறோம். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய கரத்தில் முழுவதும் அர்ப்பணித்து, ஆண்டவரே, நீர் என்னை நடத்தும். ஏனென்றால் உம்முடைய உயிரையே கொடுத்து என்னை மீட்டெடுத்த அற்புதமான அந்த அன்பை நினைக்கும் பொழுது, உம்மை தவிர வேறு யார் ஆண்டவரை என்னை வழி நடத்த முடியும்? ஆகையால் உம்முடைய திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுங்கள். ஆண்டவருடைய கிருபை முழுவதும் நம்மை நிரப்புவது மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளையும் பொறுப்பெடுத்துக் கொள்வார். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். என் தேவனாகிய கடவுள் எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவராகவும் கர்த்தராகவும் இருந்து நீ வழி நடத்தும். இதை அறியாதிருந்த தோமா, நான் அவருடைய காயங்களை பரிசோதித்தால் ஒழிய அவரை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொன்னார். ஆனால் எந்த நிமிடம் இயேசு அவரை தேடி வந்து அந்த உணர்வை மதித்து தன்னை வெளிப்படுத்தினாரோ, அப்பொழுதே அவர் புரிந்து கொண்டார், இல்லை, இயேசுவானவர் உண்மையாகவே உயிர்த்தெழுந்தார் என்று. எங்கள் வாழ்க்கையிலும் அப்படி உயிர் உள்ளவராக, எங்களை வழி நடத்துகிறவராக தொடர்ந்து என் ஆண்டவர் பொறுப்பெடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். திருக்கரத்தில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளும் மீட்பர் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.